ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கான தேர்டு ப்ரமோ ரிலீஸ் ஆகிங்க. தேர்டு ப்ரமோவில் வந்து அண்ணன் வச்சு செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கான சம்பவம் வந்து தரமாக இருக்குன்றதை வந்து ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுங்க. ஸோ ப்ரமோ 2 ப்ரமோ 3ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே, சில விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தால வந்து அட்ரஸ் பண்ணல. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு மாதிரி எனக்கு இருந்துச்சுங்க. எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இப்போயாவது பரவாயில்ல, வாய் திறந்து பேசுகிறீங்களே அண்ணே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து கண்டென்ட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம ஸ்மால் யூடியூபர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ முதல்ல என்ன விஷுவல் காட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாவக்காய் ஜூஸ் நினைக்கிறேங்க. பாவக்காய் ஜூஸ் வந்து இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாருமே கொடுத்துட்டு குடிக்க சொல்கிறாரு. குடித்த பிறகு ஸோ இந்த ஜூஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. ஸோ திவாகர் தெரியும்ல, டப்புன்னு வாயில் பட்டனே சொல்கிறார் எதாக இருந்தாலும். அண்ணா சார் கசப்பாக இருந்துச்சு சார் சொல்லியிருந்தார். நீங்கள் பண்ணதும் போனார் அப்படிதாங்க இருந்துச்சு ஆடியன்ஸுக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து போன வாரம் ஃபுல்லாக வந்து ஜூஸ் டாஸ்க்கு வச்சு ஒரே சண்டை, ஒரு ப்ராப்பரான ஒரு கேமே கொண்டு போகல. ஸோ சண்டைலாம் நடக்க தான். ஸோ நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 6 தனலட்சுமி இருக்கிற டீமெல்லாம் அந்த நைட்டெல்லாம் யாரும் தூங்க மாட்டோம். தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக அந்த ஸ்பீச் செஞ்சுட்டு மக்களுக்கு கொடுக்குறது தான். அதை வந்து தூங்காமல் அம்மா எல்லாருமே வந்து அமுதவாணி இவங்க எல்லாமே இருந்து ஸோ தூங்காமல் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம தனலட்சுமி வந்து சில ஸ்பீச் எதுவுமே ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஒழிச்சு வச்செல்லாம் பார்த்து குறும்படம் போட்டு சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. அந்த கேம் நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. பட் இந்த கேம் கேட்டிங்கன்னா சுவாரஸ்யமாகவே கிடையாது, அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்போ சொல்லும் போது யார் யாரை காட்டாங்கன்னா பாரு, கமருதீன், அப்புறமா வந்து இவங்க கெமி. ஸோ கெமி கிடையாது, இவங்க பெண்ணு வியானா, இவங்கள காட்டுறாங்க. ஸோ இந்த வார்த்தை சொன்ன உடனே சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்ம என்னதான் உழைச்சாலுமே வந்து பர்சனல் வெஞ்சஸை வச்சுக்கிட்டு ஸோ விளையாட்டை வந்து சரியாக பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நம்ம ஆதிரை, சுபிக்ஷா இவங்க 2 பேரை காட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க காட்டினோடனே இப்போ எஃப்ஜே சொல்கிறாரு, ஏன்னா நான் வந்து எல்லாமே பக்காவாக தானே பண்ணேன், நான் பண்ணது எல்லாமே கரெக்டாக தானே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு, செலக்டும் பண்ணிட்டாங்க, அப்படி இருந்தது கீழே கொட்டிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா இந்த பார்வதி வந்து எஃப்ஜே மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ பிக் பாஸ் பார்க்குற நபர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து பார்வதி வேணுன்ட்டே வந்து என்னோடய ஜூஸ் எல்லாமே கீழே கொட்டிகிட்டே வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ எஃப்ஜே வந்து அவரோட பாயிண்ட் ஒன்று வைக்கல, அந்த பாயிண்ட் வைக்கிறாரு. அப்பயே வந்து திவாகர், பார்வதி 2 பேர் தான் காட்டுறாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து குவாலிட்டி செக்கிங்காக இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் அவங்க 2 பேரை காட்டுறாங்க. சுபிக்ஷா எழுப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்க, அந்த கேள்வி என்ன நம்மளுக்கு தெரியல. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து ஸோ மேபி உங்களுக்கும் பார்வதி என்ன இஷ்யூன்னு கூட கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வின் பண்ணவொடனே ஒரு பாஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, பட் நான் கொடுக்கல அப்படின்னாங்க. பட் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு தவறான ஒரு விஷயம் தாங்க. ஒரு டீல் ஒன்று போட்டுட்டிங்கன்னா அந்த டீலை வந்து ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து டீலை வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கனிக்கிட்ட மிஸ் பண்ணிட்டீங்க, பார்வதி கிட்ட மிஸ் பண்ணி 2 பேர்கிட்டமே மிஸ் பண்ணி யாருக்கா ஒருத்தருக்காக உண்மையாக இருந்திருக்கலாம். யாருக்குமே உண்மையாக இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருந்திருக்கீங்க. பட் வந்து கேம்னு வந்துட்ட பிறகு அது வந்து அது கேமாக தான் விளையாடணும். ஓகேங்களா? சார் ஒன்று பார்வதியாக கொடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து கனிக்காக கொடுத்துருக்கணும். 2 பேரில் யாருக்காக ஒருத்தருக்காக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கான நேம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாரு. கனிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் நினச்ச மாதிரி யார் செய்யலை அந்த வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இப்போ கேம் விளையாடினீங்க, உங்களுக்கு ஒருத்தங்க தரான்னு சொல்லியிருந்தாங்க, பட் யார் தராமல் உங்களை ஏமாத்துற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அதை வந்து அவங்க சுபிக்ஷா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ சுபிக்ஷா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை தர மைண்டில் தான் இருந்தேன், ஆனால் திடீர்னு வந்து எனக்கு மைண்டு மாறிடுச்சு, நான் வந்து வேறு ஒரு ஃபோக்கஸில் போயிட்டேன், நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கம்மா. நீ மைண்டு வந்து எப்போ திரும்ப மாறணும், கேம் வந்து டீல் போட்ட பிறகு கேமை வந்து நீங்கள் வந்து மாற்றக்கூடாது. ஸோ டீல் என்ன போட்டுறீங்களோ அந்த ஆஸ்பர் டீல் பிரகாரம் தான் போகணும். இல்லைனா என்ன ஆகும்னா எதுவும் ஆகாது, உங்களோட நேம் தான் டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து எல்லா இது இங்கேன்னு கிடையாது, எங்கே இருந்தாலும் சரி, எந்த கேமாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வெளியில் எங்கே வேணால் இருக்கட்டும். பட் வந்து இது ப்ராப்பராக வந்து நீங்கள் என்ன சொன்னீங்களோ அது வந்து ஓரளவுக்காவது அட்லீஸ்ட் ஒரு 90% ஃபாலோ பண்ணணும், 99% ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து அவங்க தவற விட்டாங்க. அதனால் வந்து அண்ணன் சேதை நான் கேட்குறேன், சப்போஸ் உங்ககிட்ட காயின்ஸு கனிக்கிட்ட கொடுத்துருந்தா கனி வின் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டால் மேபி இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ கனிக்கிட்ட எவ்வளோ காயின்ஸுன்னு தெரில. ஸோ கனி வந்து கொஞ்சமான காயின்ஸாக வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ கனி வந்து வின் பண்ணுற வாய்ப்புகளும் கம்மி தான், ஏன்னா கனிக்கிட்ட வந்து காயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நம்ம ரம்யா கிட்ட தான் வந்து கிட்டத்தட்ட 23 காயின்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. நீ ஏன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ஒரு கிட்ட அந்த ப்ராமிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ப்ராமிஸை ஏன் வந்து இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்றதான் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி வந்து
நல்லா வச்சு செஞ்சாருன்னா அடுத்த வாரம் பிக் பாஸ் நல்லா இருக்கும். நீங்கள் வச்சு செய்யலைன்னா அடுத்த வாரம் இதே மாதிரி தான் இருக்கும் பிக் பாஸ். வயல் கடையார வராங்க, இவங்கள பார்த்து அவங்க கற்றுப்பாங்களா, அவங்கள பார்த்து இவங்க கற்றுப்பாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. ஸோ உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ணி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.